அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது கிடையாது. பரிந்துரை என்றால் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம், இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற எந்த விஷயம் இந்த காணொளியில் இருக்காது. எப்போதுமே ஒரு சொந்த காலில் நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதனால் யாரிடம் பரிந்துரை பெறாமல் உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் எப்படி சந்தையை பார்ப்பது அப்படிங்கிறத கற்றுக்கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம முழுக்க பார்ப்பது ஆப்ஷன் வர்த்தகத்தை பற்றி மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால் ஆப்ஷன் வர்த்தகத்திற்குண்டான அனைத்து தகவல்களும் தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முடிவு செய்யுங்கள். அதனை தெரியாமல் நீங்கள் வர்த்தகம் செய்ய வேண்டாம். யாரெல்லாம் ப்ரீ ஓப்பன் ஸ்டாக் செலெக்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, என்னுடைய அனுபவத்தை, என்னுடைய வழிகாட்டுதல்கள் நம்ம இருக்கும். அது கட்டண வழிகாட்டுதல், அதாவது கட்டண பயிற்சியாக இருக்கும். இந்த பயிற்சியிலையும் நம்ம இந்த இடத்துல பை பண்ணலாம், இந்த இடத்துல செல் பண்ணலாம், என்ட்ரி எக்ஸிட் பற்றி நம்ம கிட்ட இருக்காது. அப்போது எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதான் அதனுடைய முக்கியத்துவமே. அதனால் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். இது செப்டம்பர் 15ன்னு சொல்லியிருந்தேன், 17 துவங்குகிறது, செவ்வாய்க்கிழமை. விருப்பமுள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம். எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கண்டிப்பாக பங்கேற்க வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி அமைத்து ஒரு பொறுமையாக இருந்து நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி, ஆப்ஷன் செல்லராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எப்படி ஒரு வாய்ப்பு அமைக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய வழிகாட்டுதல்கள் இருக்கும், நம்மளுடைய அனுபவ பகிர்வு இருக்கும். அதனை நீங்கள் தெரிந்து அதிலிருந்து குறிப்பெடுத்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுவது உங்களுடைய கடமை. வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். நிறைய பேர்த்தோட பிரச்சனை என்ன அப்படின்னா, மார்க்கெட் சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்குது. சப்போர்ட் இடத்துல மார்க்கெட் என்ன ஆகும், நம்மளுக்கு கீழே போகிறதை தடுக்கும் அப்படின்னு பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸோட வேலை என்னென்னா மேலே போகிறதை தடுக்கும். அப்போது ஆப்ஷன்ஸ் பையராக எல்லோரும் என்ன யோசிப்பாங்கன்னா, சப்போர்ட் இடத்துல மார்க்கெட் நல்லா மேலே வரும், ரெசிஸ்டன்ஸ் இடத்துல மார்க்கெட் நல்லா கீழே போகும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் நம்மளுக்கு என்ன நடக்கலாம், சைடுவேயும் கூட போகலாம். அப்போது சந்தை உடனே பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போகிறதும் சரி, உடனே மேலே போனவன் கீழே வரனாலும் சரி, இது எப்போது நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதே போல் சைடுவேக்குள்ளே வந்துட்டால் ஆப்ஷன்ஸ் பையர் பார்வையாளராக மாறிடணும். ஏன்னா இங்கே ஃபால்ஸ் பிரேக் அவுட் நிறையா கொடுத்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் நிறைய ஹிட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பையருக்கு. அதனால் பொறுமையாக என்ன பண்ணிடணும்னா வியாபாரத்தை தவிர்த்து விட வேண்டும். இது ரொம்ப முக்கியம். அப்போ எல்லோரும் ஏமாறுறது எங்கன்னா, சப்போர்ட் இடத்துல மார்க்கெட் நல்லா மேலே வந்துடும், ரெசிஸ்டன்ஸ்னால் மார்க்கெட் நல்லா கீழே போயிடும் அப்படின்னு. அப்போ அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் சைடுவே போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ சைடுவேக்குள்ளே போயிட்டால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுடைய அனுபவத்தில் தான் எடுக்கணும். நிறைய பேர் நட்டமாவதே எதில் அப்படின்னா ரிவர்ஸ் ட்ரேட் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. இந்த ரிவர்ஸ் ட்ரேட் ரிவர்ஸ் ஆனால் பரவாயில்ல, ரிவர்ஸ் ஆகாமல் சைடுவேக்குள்ளே போயிட்டாங்கன்னா அது ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் டிகேக்குள்ளே போயிடுச்சுன்னா நீங்கள் ஆப்ஷன் பையராக இருக்கிறவங்களுக்கு நட்டம் ஏற்படவே 99% வாய்ப்பு இருக்குது. ஏன் நம்மளுக்கு என்எஸ்சியில் ஆப்ஷன்ஸ் பையர் நிறைய நஷ்டமாகறாங்க அப்படின்னு காரணம் பார்த்தா, மார்க்கெட் ஏறின மார்க்கெட் இறங்கும், இறங்கின மார்க்கெட் ஏறும், ஏறின மார்க்கெட் ஏறும், இறங்கின மார்க்கெட் இறங்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இதில் ஏதாச்சும் ஒரு முரண்பாடு வரும்போது நம்ம மனசு ஏற்றுக்காது. நம்ம நினச்சதான் நடக்கும்னு நம்ம நினச்சோம்னா நம்மளுடைய முதலீடு காணாமல் போயிடும். அதில் தெளிவாக இருக்கணும். இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பேசுறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படின்னு பலருக்கு தோணலாம். ஆனால் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஓப்பன் பேஸ்டு வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம பல முறை சொல்லிகிட்ருக்கோம். அதெல்லாம் காதுலேயே பலருக்கு கேட்காது. இது எப்படி இது லோ பிரேக் பண்ணாதுன்னு சொல்கிறீங்க, எப்படி ஹை பிரேக் பண்ணாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு உங்கள் அனுபவத்தில் முதல்ல பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி கேள்வி வந்துடும். நம்ம அனுபவத்தில் எதுவுமே நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் கேள்வி கேட்பதில், ஏன்னா ஞானத்தில் சிறந்த ஞானம் கேள்வி ஞானம் அப்படிங்கிறதுனால நாங்கள் கேள்வி மட்டும்தான் கேட்டுட்ருப்போம் அப்படின்ட்டு பலர் இருப்பாங்க. அப்போ முதல் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது முக்கியம். அப்போ அது ரொம்ப முக்கியம். யாருக்கெல்லாம் அப்சர்வேஷன் இருக்கோ அவங்க ஓன் ரிசர்ச் பண்ணுவாங்க. யாருக்கெல்லாம் கேள்வி கேட்டுட்ருக்காங்களோ கேள்வி மட்டும்தான் கேட்டுட்ருப்பாங்க. கேள்வி கேட்கலாம், அது யாருக்கிட்ட கேள்வி கேட்கணும், மற்றவங்க கிட்ட இல்லை. உங்களுக்குள் ஒரு கேள்வி கேட்டால் தான் அந்த விடையை தேடி நீங்கள் ரிசர்ச் பண்ணுவீங்க. ஆனால் நம்ம எப்போவுமே ஒரு இடத்துல நம்மளுக்கு ஸ்ட்ரக் ஆகிட்டுனா அங்கேயே உட்காந்துருவோம்.
அதுக்கு மீண்டு நம்ம போக மாட்டோம். ஏன்னா நம்ம கிட்ட என்ன இல்லை, நம்ம யாரோட வழிகாட்டுதலும் பார்க்க மாட்டோம். நம்ம தெரிஞ்சது நம்மளுக்கே இதெல்லாம் தெரியும், நம்மளே இதெல்லாம் பண்ணணும்னு நினைப்போம். அப்போ அதுக்கு தெரியும்னா அதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட இருக்கணும். ஓப்பன் ஹை லோ வச்சு பார்க்க சொல்லியிருக்கோம். அப்போ ஓப்பன் ஈக்குவல் டு ஹைனா மார்க்கெட்டோட ரிசல்ட் என்னவாக இருக்கும்னா ஓப்பன் டு லோவோட லெக் பிக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். அதே மாதிரி ஓப்பன் ஈக்குவல் டு லோ இருந்ததுன்னா ஓப்பன் டு ஹை அப்படிங்கிற லெக் பெருசாக இருக்கும் நம்ம பேசியிருக்கிறோம். அதே மாதிரி ஓப்பனுக்கும் ஹையுக்கும் ஸ்மால் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் லோ பெருசாக இருக்கணும். ஓப்பனுக்கும் லோவுக்கும் டிஸ்டன்ஸ் குறைவாக இருந்தால் ஓப்பன் டு ஹை பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் லாஜிக். இந்த இடத்துல பாருங்கள், ஓப்பன் 25,089, லோ வந்து 25,083. அப்போ இங்கே என்ன இருக்குது, ஓப்பன் டு லோவோட வித்தியாசமே 6 புள்ளிகள். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஓப்பன் டு ஹையோட லென்த்து தான் பெருசாக இருக்கணும். இது வந்துட்டு இன்றைக்கி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இது வந்து பொருந்தாது. ஆனால் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்கன்னு நம்ம காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம வரைபடம்லாம் பார்க்குறது இல்லை. ஆனால் என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் என்ன மாதிரி நடக்க ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ். இங்கே என்னென்னா இங்கே மார்க்கெட் கேப் டவுன் ஆகிருக்கு, இந்த லோ பிரேக் பண்ணாதுன்னு உங்களுக்கு யார் சொன்னால், எப்படி பார்த்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி இந்த லோவை பிரேக் பண்ணாத வரை என்ன பண்ணுனா என்ன, பண்ணினதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணலின்னா என்ன, பண்ணினதுக்கப்புறம் என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸை இங்கே நீங்கள் எடுத்து பார்த்துருக்கணும். அப்போ ஓப்பனுக்கும் லோவுக்கும் டிஸ்டன்ஸ் குறைவாக இருக்கிற வரை சந்தை எப்படி லோ கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்படி கிரியேட் பண்ணலை அப்படின்னா புட் ஆப்ஷன் பையர் எப்படி வைத்திருக்க முடியும்? சந்தை வந்து ஓப்பனுக்கு கீழே பெருசாக போகலைன்னா அப்போ ஓப்பனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஓடிஎம் புட் ஆப்ஷனுடைய நிலைமை என்னன்னு வச்சு பாருங்கள். ஓடிஎம்மோட பொதுவாக ஓடிஎம் ஆப்ஷன்ஸோட மதிப்பே ஜீரோ மதிப்புக்கு உண்டான பொருளை நம்ம வந்து விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மதிப்பு நம்ம கொடுக்குறோம். அப்போ மார்க்கெட் ஓப்பன் லோக்கு கீழே டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிற வரை, இப்போ இது கட் ஆகாத வரை இதற்கு கீழே இருக்கிற ஸ்ட்ரைக்குக்கு உண்டான மதிப்பு என்னன்னா மீண்டும் ஜீரோ தான். அப்போ ஜீரோ இருக்கக்கூடிய மதிப்பை ஆப்ஷன்ஸ் பையராக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதையே தான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும், மார்க்கெட் கேப் டவுன் ஆனாலும் இறங்கலாம் எப்படி ஏறினாலும் இறங்கிடுவான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இப்போ எங்கேருந்து பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு 24,000 மார்க்கெட் வந்து கீழே தான் போக போகுது, நான் வந்து செல்லிங் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்துட்டு அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டில் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணணும். அது ஆப்ஷன் வியாபாரங்கிறவங்க அன்னைக்கு என்ன சூழ்நிலை அப்படிங்கிறது ரொம்ப தெரிஞ்சிருக்கும். நான் 2 நாள் கழித்து நடக்கிறது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. 2 நாள் கழித்து நடந்ததுன்னா அது உங்களுக்கு வந்து ஆப்ஷன் பையராக இருக்கிறவங்களுக்கு அது என்ன பண்ணும் அப்படின்னா டிகேக்குள்ளே போயிடுச்சுன்னா ஒரு பிரயோஜனம் இருக்காது. அப்போது இதற்கு கீழே ஓப்பனுக்கு கீழே போகலை அப்படிங்கிற பட்சத்தில் ஓப்பனுக்கு கீழே இருக்கிற ஓடிஎம் புட் ஆப்ஷனுடைய நிலைமை என்ன அப்படின்னு உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே போல் பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் பார்த்தா 51,364, லோ பார்த்தீங்கன்னா 51,259. அப்போ இந்த ஓப்பனுக்கு மேலே நிற்கலாமா, ஓப்பனுக்கு கீழே போனவங்க ஓப்பனுக்கு மேலே வரலாமா? ஓப்பன் டு ஹை என்ன இருக்குது, மொத்தமே மார்க்கெட்டோட ஹை லோவர் ரேஞ்சே ஒரு 250 புள்ளி தான். அப்போ ரொம்ப குறுகிய ரேஞ்ச். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள். புட்டு செல்லர் என்ன பண்ணல, ஆல்ரெடி மார்க்கெட் மேலே போகும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணல. அதே மாதிரி மார்க்கெட்டை கீழே வந்தாலும் அவங்க பேனிக் ஆகலை. இந்த விஷயம் ஒன்று, இது ஒரு நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கால் செல்லர் மார்க்கெட் மேலே போகும்போதும் அவங்க பதறலை, கீழே வரும்போதும் அவங்க வந்துட்டு என்ன பண்ணல, ப்ராஃபிட்டை புக் பண்ணுறக்குண்டான சூழ்நிலையில் இவங்க போயிருக்காங்க. ஏன்னா அவங்க ப்ராஃபிட்டை இது வந்து அக்ரெசிவாக ப்ராஃபிட்டை புக் பண்ணல, இருந்தாலும் என்ன பண்ணியிருக்காங்க, ஓப்பன் டு ஹை தான் கிரியேட் ஆகிருக்கனால கால் செல்லர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு டிகே ஏற்பட்டிருக்கு. மார்க்கெட் இறங்கும்போது அவங்களுக்கு ப்ராஃபிட் தானே வரும். அப்போது மார்க்கெட் ஹை பிரேக் ஆகும்போது அவங்களுக்கு லாஸ் வரலாம், ஆனால் மார்க்கெட் லோ கட் ஆக அவங்க ப்ராஃபிட் வரும். அப்போ அவங்க புக்கிங்க்கு தான் மார்க்கெட் வந்து இம்பாக்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் பெரிய இம்பாக்ட் எல்லாம் கிடையாது. இது ஒரு அக்ரெசிவாக இருக்குது. ஆனால் மார்க்கெட்டை வந்து கீழே போகிறத தடுக்கிறதுக்குண்டான இது ஓப்பன் டு லோ இருந்திருக்கு. இதை நன்றாக புரிந்திருக்க வேண்டும். அடுத்து அட்டவணை. இப்போ பார்த்தீங்கன்னா 25,200 கால் 25,100 புட், 25,100 கால் 25,000 புட் கொடுத்துருக்காங்க. 25,100 நடுநிலையாக வைத்து கொண்டு 25,000 புட்டும் 25,200 காலும் விளையாடுகிறார்கள். அப்போ 21,000 அப்படிங்கிறது இங்கே முக்கியமாக நம்ம பார்க்கப்படுகிறது. 21,000 புட்டோட ஹை 95 ரூபா,
அப்போது 25,005. இவங்களோட ஹை 140 ரூபாய். அப்போ 25,240. இதுதான் இம்பேக்டட் ப்ளேஸாக இருக்க போகிறது. எதுக்குன்னா 25,100க்கு நடுநிலை. க்ளோசிங் பார்த்துட்டா இன்றைக்கி முடிவுற்ற விலை அப்படிங்கிறது நான் இதை எடுத்துக்கிறேன். அப்போது மன்னிக்கும், இது 25,100 புட்டோட விலை 35னா அப்போ 25,065. இவங்களோட விலை 115னா 25,225. இது ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு 150 புள்ளிகள். அப்போ 25,250. இந்த பக்கம் வந்துட்டு 24,950. இதெல்லாம் தான் இம்பேக்டட் ப்ளேஸாக பார்க்கப்படுகிறது. இங்கே பாருங்கள், முக்கியமாக 25,100க்கு கீழே நம்மளுக்கு ஓப்பன் பெருசாக இல்லாதனால, மார்க்கெட் மேலனால இங்கே யோசிச்சு பாருங்கள். 25,000 புட் 80 ரூபாய் ஹை வச்சுருக்காங்க, 15 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? 65 ரூபாய் வீழ்ச்சி. இங்கே 25,100 கால் பாருங்கள், ஐடிஎம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதோட மதிப்பு ஐடிஎம் கால். லோ பார்த்தீங்கன்னா 71 ரூபா. 71 ரூபாயிலிருந்து 115 ரூபா. எவ்வளோ ஏறி இருக்காங்கன்னா 45 ரூபாய் ஏறி இருக்காங்க. அப்போது ஓடிஎம், ஏன்னா 25,000 புட் அப்படிங்கிறது ஓடிஎம் புட். இன்றைக்கி மார்க்கெட் 25,000 கீழே போகலை, 25,000 கீழே போயிருந்தால் தான் ஐடிஎம் ஆயிருப்பாங்க. அப்போது 25,000 புட் ஓடிஎம் வந்து எவ்வளோ கரைஞ்சிருக்குன்னு பாருங்கள். அப்போ இதை நீங்கள் பை பண்ணியிருந்தா இவ்வளோ டிகே ஆகும்போது உங்களுடைய வீழ்ச்சி எவ்வளோ இருந்திருக்குன்னு பாருங்கள். அப்போது 25,100 கால் இந்த மணி, ஏன்னா மார்க்கெட் 25,100க்கு மேலேயே தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களோட ஏற்றம் என்ன பண்ணியிருக்காங்க? 71 ரூபாயிலிருந்து 45 ரூபாய். பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், எப்பவும் ப்ரீமியம் கரைவது எளிது, கொடுப்பது கடினம். இங்கே நிறைய பேர் வந்துட்டு மார்க்கெட் கீழே போகாது மேலே போகும் அப்படிங்கும்போது ரிவர்ஸ் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ரிவர்ஸ் ட்ரேட் பண்ணும்போது ஸ்பீடு இருக்கணும். இங்கே ஸ்பீடு இல்லை. ஏன்னா ஸ்பீடு இருந்தால் தான் ஒரு அக்ரெசிவாக ஒரு கவரிங் நடக்குதுன்னு அர்த்தம். அக்ரெசிவ் கவரிங்கில் தான் உங்களுக்கு வந்துட்டு ஆப்ஷன் பையருக்கு வந்து தாராளமான ஒரு இம்பேக்ட் கிடைக்கும். அது எப்போ டிகே ஏற்பட்டது பின் தான். அப்போ இங்கே டிகே ஏற்படுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஓடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இது என்ன ஒரு குழப்ப நிலை? புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, ஆனால் ஓப்பனுக்கு கீழே இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் தோணும். அப்போ மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரை கால் ஆப்ஷனுக்கு என்ன ஆகாது? இம்பேக்ட் பண்ண முடியாது. அதனால தான் புட்டை கரைக்கிறது அதிகமாக கரைச்சிட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க எப்படி கரைச்சாங்க அப்படின்னு திருப்பி ஒரு கேள்வி வரும். இங்கே ஸ்ட்ராங் அப்படிங்கிறத விட மார்க்கெட் வந்து 25,080 கீழே லோ இல்லை அப்படிங்கிறதுனால 25,080க்கு கீழே இருக்கிற புட் ஆப்ஷன்ஸ்க்கெல்லாம் என்ன இல்லைன்னா மதிப்பில்லை. அதுதான் டிகே ஆகிருக்கு. அது நன்றாக புரிந்துக்கணும், நன்றாக ஆய்வு செய்யுங்க. நாளை தினம் கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்குது. இது இம்ப்ளைட் வாலிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால் சைடு வந்துட்டு 9 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நேற்றும் இப்படி தான் இருந்தாங்க. இன்றைக்கி காலையில் 15 மாறிச்சு, மீண்டும் என்னவா மாதிரி இருக்குது? கம்மியாக இருக்குது. ஆனால் புட் ஆப்ஷன் சைடு வந்து இம்ப்ளைட் வாலிட்டி நம்மளுக்கு என்ன ஆகலை? குறையவே இல்லை. இப்போது புட்டு பலமாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா இது ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் 2 தான். ஒன்று, மார்க்கெட் கீழே போகணும். இல்லைன்னா ஆப்ஷன் செல்லரை பொறுத்தவரை, புட்டு செல்லரை பொறுத்தவரை ஒரு பொருளோட விலை இங்கே அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு பொருள் நான் விற்க போகிறேன், 10 ரூபாய் இருக்குது. எனக்கு எவ்வளோ கிடைக்கும்னா செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் 10 ரூபா ஜீரோவானா 10 ரூபா தான் ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இதே 20 ரூபா இருந்துச்சுன்னா அது ஜீரோ வச்சுன்னா 20 ரூபா. அப்போது செல்லருக்கு என்ன தேவையான அப்படின்னா யாருக்கிட்ட வந்து டைம் வேல்யூ இருக்கோ அதிக போய் திருடுறதுக்கு பார்ப்பாங்க. எப்போவுமே டைம் வேல்யூ அதிகமாக இருக்கிற இடத்துல தான் ஆப்ஷன் செல்லருக்கு அதிகமாக செல் அடிக்கிறதுக்கு முற்படுவாங்க. ஏன்னா இது எடுக்கிறக்கு அந்த அதிகமான மதிப்பு எடுக்கிறதுக்கு தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? அதிகமாக டிமாண்ட் இருக்குன்னு நினைப்போம். அப்போது அதில் ப்ராபபிலிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 10 ட்ரேடில் 2 ட்ரேடு தான் அந்த மாதிரி இருந்தால் பையருக்கு சான்ஸாக இருக்கும். ஆனால் 8 ட்ரேட் என்னவாக இருக்கும்? நம்ம அதிக மதிப்பு கொடுத்து வாங்கியிருப்போம். அடுத்த நாள் இன்னும் ஃப்ளாட் பண்ணி ரெண்டுமே கரைச்சிடுவாங்க. அப்போ இதனை பற்றி புரிதல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் இதனை அப்போ நாளைக்கு வந்து கான்ட்ராக்ட் க்ளோசிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள். பேங்க் நிஃப்டி பாருங்கள், மார்க்கெட் வந்து 51,600க்கு மேலே க்ளோஸ் ஆனாலும் கூட நேற்று டேபிளில் 51,400 கால் 400 போட்டு தான் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருக்கான்னு பார்த்தா 51,400லேயே முடிச்சிட்டாங்க. நேற்று இன்றைக்கி இது நடந்ததுனால உடனே அதை பார்த்து ஒரு மேற்கோள் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல தோணும். இந்த அட்டவணையை ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்டவணையில் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரைக்குக்கு என்னெல்லாம் ரியாக்ட் நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும். ஏதோ ஒரு நாள் பார்த்துட்டு நம்ம பேசுகிறது ரொம்ப எளிது. ஆனால் இது தொடர்ச்சியாக பார்த்து நீங்கள் ஆய்வு பண்ணிங்கன்னா இதில் பல உண்மைகள் உங்களுக்கு ஒளிந்திருக்கு.
இதனை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம அடுத்த எக்ஸ்பைரி போய்க்கலாம். அடுத்த எக்ஸ்பைரியில் 51,500 கால் 500 புட் கொடுத்துருக்காங்க. 51,400 கால் 400 புட் கொடுத்துருக்காங்க. அப்போ 52,000 கால் 51,300 புட், அதுவும் ஸ்டாண்டில் நிறைய ஸ்டாண்டில். அப்போ 51,300 51,400 51,500 இருக்காங்க. அப்போ 51,500 நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். காலை விட புட் ஆப்ஷன் விலை ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ 51,400 இருக்கிறாங்க. அப்போ 51,400 கால் புட்டு தான் நம்மளுக்கு வந்துட்டு இம்பேக்டடாக இருக்கலாம். அப்போ ரெண்டுமே பார்க்கலாம். 51,500 காலுடைய 400, அப்போ 51,900. புட்டோடது 450 ரூபா. அப்போ 51,50 51,050. க்ளோசிங் பார்த்தா இவங்க 317 ரூபா. அப்போ 51,817. இவங்க வந்துட்டு 384 ரூபா. 400 நிஷ்டா 51,000. இது இம்பேக்டட் ப்ரைஸ் 51,500 மையமாக வைத்து. இதே 51,400 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இவங்க 450, இவங்க 400 ரூபா. அப்போ 51,400 51,950. இவங்க வந்துட்டு 51,000 இம்பேக்டட். க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 350 ரூபா. அப்போ 51,750. இந்த பக்கம் 51,150. இந்த ரெண்டு ப்ரீமியம் சேர்த்துனா நம்மளுக்கு 350 700 ரூபா வரும். அப்போ நம்மளுக்கு வந்துட்டு 52,100, இங்கே 50,400. ஸோ இது இம்பேக்டட். அப்போ இதில் பிரேக் அவுட்ஸ் ஏதாச்சும் அமையுதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இம்பேக்ட் பண்ணுங்கள். இம்ப்ளைட் வால்யூம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அடுத்த எக்ஸ்பைரி கால் சைட் 10 புட் சைட் 13 இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வால்யூம் இருக்குது. நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் இது வந்து என்ன ஆகும்னா இம்ப்ளைட் வால்யூம் ரொம்ப குறையும் போது ஒரு 10 வர்த்தகத்தில் 2 வர்த்தகம் வந்து என்ன பண்ணலான்னா இம்பேக்ட் பண்ணலாம். ஆனால் 8 வர்த்தகம் வந்து அரைச்சமாகவே அரைக்க போகிறாங்க, அதாவது சைடு வேக்கு வாய்ப்பு. அப்போ இதை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அப்போ இதில் பிரேக் அவுட்டுக்குள்ளே கொண்டு வாங்க. எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ, அதை விட வீக்லி ஹை வீக்லி லோ, இந்த இம்பேக்டட் முக்கியம். அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ ஏடிஎம் அப்படின்னா 51,400 கால் போட்டு தான் இங்கே 367, இவங்க 337, அப்புறம் 30 ரூபாய் வித்தியாசம்னா 15. அப்போ நம்மளுக்கு ஒரு 350 ரூபாய் அப்படிங்கிறது. அப்போ ஏடிஎம்மோட விலை இப்போ 350. அப்போ நிஃப்டிக்கு ஏடிஎம் விலை நீங்கள் பார்க்கணும். இது நம்ம பார்த்துட்டே வர்றோம், அதையும் நீங்கள் கண்டிப்பாக நன்றாக புரிந்து கொள்ளணும். அப்போ எந்தெந்த ஸ்ட்ரைக்கெல்லாம் ஒரே சேம் ப்ரைஸ் ஆகிறவங்களோ இந்த ப்ரைஸுக்கு கீழே தான் இருப்பாங்க அப்படிங்கிற லாஜிக்கலான கால்குலேஷன் மெத்தடை இதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. இது நம்ம எதுக்கு எடுக்கிறோம், சும்மா எடுக்கிறோன்ட்டானா இதுதான் ஆப்ஷன் பிரீமியத்தோட கணக்கீட்டோட முதல் புள்ளி. இதை நன்றாக புரிந்து கொள்ளணும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு பார்க்க போனால் நம்மளுக்கு 64 ரூபா நம்மளுக்கு சேம் ஸ்ட்ரைக் சேம் ப்ரைஸோடது இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ இது 64, அது 350. பேங்க் நிஃப்டி வந்து 350, நிஃப்டி வந்து 64. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.